மனுஷங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா விதமான உணர்வு இருக்கும், போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், பொசசிவ்னஸ் இருக்கும். ஆனால் அது எல்லாமே ஓரளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். ஒருத்தங்க மேலே இருக்கக்கூடிய பொசசிவ்னஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு இந்த கேஸ் ஒரு உதாரணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு கேஸ். ஒரு பொண்ணை இந்த லெவலுக்கு மோசமாக கொலை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பல பேர்த்தோடைய கோபத்தை தூண்டின ஒரு கேஸ். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கப்பலோட கேஸ். அதில் இருக்கக்கூடிய ஒரு லவ்வர் லவ்ங்கிற பேர்ல ஒருத்தன் இந்த லெவலுக்கு மோசமா கேவலமா இறங்குவானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸோட டீடைல்ஸை பார்க்கறப்போ உங்களுக்கே தோணும். February 13, 2026 இந்தோர் துவாரகாபுரி இங்க அங்கில் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே காலையில எந்திரிச்சு வழக்கம் போல அவங்களோட வேலைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஆனா அந்த நாள், அதாவது February 13, அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாமே கூடி நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடமே பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏரியாவில் இங்க இருந்தோ பயங்கரமான துர்நாற்றம் ஏற்படுது. ரொம்ப மோசமான துர்நாற்றம் வீசி இருக்கு. இது எங்க இருந்து வருது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்துல இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள இருந்தா வருது அப்படின்றது தெரியுது. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாருமே காலையில இருந்து வெளியில வர கிடையாது. யாரும் அந்த வீட்டுடைய கதவையும் திறக்கல, ஜன்னலை கூட திறக்கல. சொல்ல போனா அந்த வீட்டுக்குள்ள இருந்து சின்னதா எந்த ஒரு சத்தமும் கேட்கல. இந்த விஷயத்தை நோட் பண்ண அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இது பெரிய சந்தேகமா இருந்திருக்கு. பத்தாததுக்கு இவ்வளவு மோசமான துர்நாற்றம் அடிக்குது, வீட்டுக்குள்ள வேற என்னமோ ஒண்ணு தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வீட்டோட கதவை திறக்க ட்ரை பண்ணவே இல்லை. அந்த வீட்டுடைய கதவு கூட தட்டாம எல்லாமே தள்ளியே நின்றுட்டு இருந்தாங்க. இப்பதான் அந்த கும்பல்ல இருக்கிற ஒருத்தர், நம்ம இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி, போலீஸ்க்கு இந்த விஷயத்தை பத்தி இன்ஃபார்ம் பண்ணுவோம், அவங்களே உள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி ஏரியாவோட பேரை சொல்லி வர சொல்றாங்க. கால் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆபீசர்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ஊர் மக்கள் சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான துர்நாற்றம் அடிச்சிருக்கு. இவங்க அந்த வீட்டோட கதவை தட்டி பார்த்திருக்காங்க. உள்ளுக்குள்ள இருந்து யாருமே வர கிடையாது. உள்ளுக்குள்ள எந்த ஒரு சத்தமும் கேட்கல. உள்ளுக்குள்ள யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்களாவே வெளியில வந்துருங்க, இல்லைன்னா நாங்க இதுக்கு மேல கதவை உடைச்சிக்கிட்டு தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பயுமே இந்த வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. ஒரு கட்டத்துக்கு மேல சரி நம்ம கதவை உடைச்சிட்டு உள்ள போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்ற முடிவுக்கு வராங்க. இதனால ரொம்ப ஃபோர்ஸா பாத்தீங்கன்னா அந்த கதவை இடிச்சு ஒரு கட்டத்துல அந்த கதவை உடைக்கிறாங்க. உடைச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே நுழையறாங்க. இப்ப 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மனிஷ் மிஸ்ரா அப்படின்ற ஒரு எஸ்ஐயும் அங்க இருந்தாரு. அவரு உள்ள போயிட்டு பார்த்த உடனே அதிர்ச்சியில உறைஞ்சே போறாரு. அவருடைய 8 வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பார்த்ததே இல்லை. அன்னைக்கு அந்த ரூம்குள்ள அவர் பார்த்த அந்த காட்சியை அவரோட வாழ்நாளோட கடைசி நாள் வரைக்குமே அதை மறக்க முடியாது. அப்படி அந்த ரூம்குள்ள அவங்க என்ன பார்த்தாங்க, நம்மளோட சேனல்ல நாம கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். இப்படி ஆஃபீஸர்ஸ் உள்ளே போய் பார்த்த அந்த சமயத்தில் உள்ளார என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்குள்ள ஒரு பெட் இருந்திருக்கு. அந்த பெட்டுக்கு மேலே ட்ரெஸ் இல்லாத நிலைமையில ஒரு பொண்ணுடைய சடலம் இருந்திருக்கு. சுற்றி ரத்தமாக இருக்கு. இதை பார்த்த உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு புரியுது, இவங்க இறந்து கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட உடம்புல இருந்து வந்த அந்த ரத்தம் பக்கத்தில் இருந்த அந்த பெட்ஷீட்லாம் பட்டு அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிட்டு உறைஞ்ச நிலைமையில் இருந்தது. அந்த கிரைம் ஸ்பாட் அப்படி சுற்றி பார்த்த அந்த சமயத்தில் பாதி சமைச்சு வச்ச மேகி அங்க கிடந்திருக்கு. குடிச்சிட்டு வச்ச 2 பியர் கேன் அங்க இருந்திருக்கு. 2 கத்தி இருந்திருக்கு. அடிசிவ் டேப் ஒன்று இருந்திருக்கு. ஒரு ரோப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மொத்தமா ரத்தத்தால நனைஞ்ச ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் அங்க இருக்கு. அதுவும் சடலமா இருக்கிற அந்த பொண்ணு சாதாரணமா சாக கிடையாது, ரொம்ப மோசமா கொடூரமா இறந்து கிடக்கு. இது உள்ள போய் பார்த்த மனிஷ் மிஸ்ராவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத யூகிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரியுது, இது ஆக்சிடென்ட் இல்ல. இது பாத்தீங்கன்னா அவங்களாவே பண்ணிக்கிட்ட தற்கொலையும் இல்லை. இது ரொம்ப கொடூரமா ஒருத்தங்களால பண்ணப்பட்ட ஒரு கொலை. சொல்ல போனா 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய அந்த எஸ்ஏ இந்த மாதிரியான ஒரு கொலையை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா யாரு இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை பண்ணியிருப்பாங்க? போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த வீட்டை விட்டு வெளியில் வராங்க. வெளியில் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த வீட்டில் யார் தங்கியிருக்கா, இந்த ரூம் யாரோடையது அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி விசாரிச்சப்ப பியூஷ் அப்படின்ற ஒரு MBA ஸ்டூடெண்ட் தான் இங்கே ரூம் எடுத்து தங்கி இருந்திருக்கான் அப்படின்னு தெரியுது. இந்த பியூஷ்க்கு 25 வயசு ஆகுது. இவன் மேன்சூர்ல இருந்து இங்கே படிக்கிறதுக்காக வந்த பையன். இப்போ இந்த வீட்டுக்குள்ள இறந்து கிடக்கிற அந்த பொண்ணு யாரு, அந்த வீட்டில் தங்கியிருந்த இந்த பியூஷ் யாரு, அங்க அப்படி என்ன நடந்துச்சு, இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். 3
3 நாளைக்கு முன்னாடி, அதாவது February 11, 2026 நைட் ஒரு 9:30 மணி இருக்கும். அப்ப பத்ரிநாத் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அப்பாவும் பொண்ணும் வந்துட்டு பதறி அடிச்சுட்டு வராங்க. அப்பாவுக்கு ஒழுங்கா பேச கூட வரல, கை கால் எல்லாமே அப்படியே பயத்துல நடுங்கிட்டு இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பிரச்சனையா வந்திருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் பொண்ணு மிஸ் ஆயிட்டா, எங்க போனா அப்படின்னே தெரியல, கொஞ்சம் கண்டுபிடிச்சுட்டாங்க, அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் இவ்வளவு பதட்டமா வந்திருக்கிறத வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ் இது ஏதோ ஒரு சீரியஸான இஷ்யூ தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. கடைசியா உங்களோட பொண்ணு எங்க போயிருந்தாங்க, நீங்க எப்ப கடைசியா பாத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரு, நேத்து மதியானம் நான் கலெக்டர் ஆபீஸ் கிட்ட விட்டுட்டு வந்தேன், அதுதான் நான் என்னோட பொண்ணை கடைசியா பார்த்தது, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே போலீஸ், சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு எதனாச்சும் கால் பண்ணாங்களா, எதனா மெசேஜ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்க, கால் எதுவுமே வரல சார், ஆனா ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் வந்துச்சு, இதுக்கு மேல நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இதை பார்த்த உடனே எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயமாயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு தெரியல, என்னடா அது பொண்ணுகிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லி உடனடியா நான் என்னோட பொண்ணுக்கு கால் பண்ணேன். ஆனா என்னுடைய பொண்ணோட கால் அட்டன் ஆக கிடையாது, சுவிட்ச் ஆஃப்னே வந்துச்சு. நானும் பல முறை கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், வீட்டுல எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆனா அந்த போன் அட்டன் ஆகவே இல்லை. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சார், பதட்டமா இருக்கு, தயவு செஞ்சு சீக்கிரமா என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அந்த மாதிரி எங்கேயாச்சும் போறேன்னு சொன்னாங்களா, இல்ல தெரிஞ்சவங்க கூட போயிருப்பாங்களா, அப்படி போயிருந்தா யாரு கூட போயிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த சமயம் பாத்தீங்கன்னா அப்பா கூட வந்திருந்த அந்த பொண்ணு, அதாவது இவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொண்ணுடைய தங்கச்சி, போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட அக்கா அப்படி போற மாதிரினா பியூஷ் அப்படின்ற ஒரு நபர் கூட தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. யார் அந்த பியூஷ் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட கேட்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய அக்காவும் பியூஷும் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அதனால என்னுடைய அக்கா இப்ப அந்த நபர் கூட தான் இருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி காணாம போனதா சொல்லப்படுற அந்த பொண்ணோட பேர் குஷ்பு. ஆபீசர்ஸ் குஷ்புவோடைய ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ், குஷ்பு படிக்கக்கூடிய அந்த காலேஜ் அப்படின்ட்டு எல்லா இடத்துலயுமே போயிட்டு விசாரிச்சாங்க. இப்படி விசாரிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அன்னைக்கு நைட் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஷ்பு படிக்கிற காலேஜோடைய அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா டக்குன்னு 11 வீடியோ போஸ்ட் ஆயிருக்கு. அந்த 11 வீடியோலையும் பாத்தீங்கன்னா ஒரு கப்பலுடைய ஆபாச படம் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய அந்த வீடியோல அந்த கப்பல்ல அந்த பையனோட ஃபேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா எமோஜி ஒன்று போட்டு மறைச்சிருக்கு. கடைசி வரைக்குமே அந்த பையனோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த எமோஜி வச்சு மேட்ச் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அதில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணோட ஃபேஸ் ரொம்ப நல்லா தெரியுது. அந்த பொண்ணை பார்த்தா எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். ஏன்னா அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, இவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுற குஷ்புவோட இது. இந்த வீடியோஸ்லாம் அஃபிஷியலா வந்த அந்த சமயத்துல அந்த காலேஜே பாத்தீங்கன்னா பரபரன் ஆகுது. காலேஜுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த வீடியோஸை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அந்த காலேஜோட அத்தாரிட்டிஸ் உடனடியாக அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு எல்லா வீடியோவுமே டெலீட் பண்ணாங்க. ஆனா ஒரு கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த வீடியோ டெலீட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தோட மொபைலுமே இந்த வீடியோ டவுன்லோட் ஆயிடுது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்க மட்டும் நடக்க கிடையாது. இங்க எப்படி இத்தனை வீடியோ போஸ்ட் ஆச்சோ, இந்த விஷயம் இவங்களோட காலேஜ்ல மட்டும் நடக்க கிடையாது. இதே மாதிரி குஷ்புவோடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு, நெய்பர்ஸ்க்கு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தோடைய வாட்ஸ்அப்புக்குமே இந்த வீடியோஸ் அடுத்தடுத்து போயிருக்கு. இந்த வீடியோஸ் போனதுக்கு அப்புறமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இது பயங்கரமான ஷாக். இந்த வீடியோ அவங்க அப்பா அம்மாவுக்கும் போயிருக்கு. இந்த ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸை இன்னுமே சீரியஸா கொண்டு போனாங்க. இப்போ குஷ்பு காணோம், அவங்க எங்க போனாங்க அப்படின்னு தெரியல, அவங்களை கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த வீடியோல குஷ்புக்கு கூட இருக்கக்கூடிய அந்த பையன் யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த பையனோட முகம் பாத்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லா எமோஜி வச்சு மறைச்சிருக்கு. இருந்தாலும் இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச அந்த சமயத்துல குஷ்புவுடைய தங்கச்சி சொன்ன மாதிரி அவங்க அக்கா பியூஷ் அப்படின்ற ஒரு நபர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. ஒருவேளை ஏன் இது அந்த பையனா இருக்க கூடாது, இப்ப அந்த பையனை விசாரிச்சோம் அப்படின்னு சொன்னா இப்போ குஷ்பு எங்க போயிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப காலேஜ்ல அந்த பையன் பியூஷை பத்தி விசாரிச்ச அந்த சமயத்துல பியூஷ் துவாரகாபுரியில ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கான் அப்படின்னு தெரியுது. சரி, நேர்ல போயிட்டு விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு போலீஸ் ஆபீசர் அனுப்பி வச்சு நீ போய் பார்த்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை செக் பண்றதுக்காக ஒரு கான்ஸ்டபிள் துவாரகாபுரியில் இருக்கக்கூடிய பியூஷோட வீடு தேடி கண்டுபிடிச்சு அவரோட வீட்டு கதவு போயிட்டு தட்டுறாரு. ரொம்ப நேரம் ஆகியுமே பாத்தீங்கன்னா யாருமே கதவு திறக்கல. சரி, அந்த பையன் வெளியில போயிட்டான் போல இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு
மெசேஜ் வந்துரும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணிருக்கு. இவரும் அந்த வீட்டுக்கு வெளியிலே ரொம்ப நேரம் நின்று பார்த்திருக்காரு. ஒருவேளை அந்த பையன் வெளியூர் போயிருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த வீட்டுக்கு ஓனரான மகான் மாளிகை பிடிச்சி வெளியில போயிருக்க இந்த பையன் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொன்னா உடனடியா இதை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மகான் மாளிகும் சரி சார் எதுவும் பிரச்சனையா, சரி நான் அந்த பையன் வந்த உடனே உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அங்க வந்திருந்த அந்த ஹெட் கான்ஸ்டபிள் பண்ண ஒரு பெரிய தப்பு. ஏன்னா இவரு தட்டி பார்த்த அந்த வீட்டுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்காமலே போயிட்டாரு. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா February 13 அந்த இடத்துல வந்து பயங்கரமான துர்நாற்றம் அடிக்க ஊர் மக்கள் எல்லாருமே போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்ல போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து இந்த கிரைம் சீனை பார்த்தாங்க. இவ்வளவு கொடூரமா நடந்திருக்கிறத பார்த்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் FSLக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த டீமை வர வைக்கிறாங்க. அதாவது ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி. இப்படி வந்து இவங்க அங்க என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத செக் பண்றாங்க. இந்த பொண்ணுடைய சடலத்தை வந்துட்டு பிரேத பரிசோதனைக்காக எடுத்துட்டு போறாங்க. பொதுவா இப்படிப்பட்ட கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டாக்டர்ஸ் வருவாங்க லிமிட்டடான ஒரு சாம்பிள் எடுக்கிறதுக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 12 டாக்டர்ஸ் வந்து ரொம்ப சின்சியரா எக்கச்சக்கமான சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா பாத்துக்காங்க எவ்வளவு கொடூரமான ஒரு கொலையை அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குஷ்பு காணாம போயிருந்த அந்த கேஸும் வீட்டுக்குள்ள துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லி பியூஷை பார்க்க வந்த இந்த கேஸும் வேற வேற கேஸா இருந்தது. ஆனா இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சந்தேகம் வருது. ஏற்கனவே பியூஷை பார்த்துட்டு வர சொல்லி நம்ம ஒருத்தர் அமைச்சிருந்தோம். இப்ப பியூஷோட வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு கிடக்குது அப்படின்றப்ப கண்டிப்பா இந்த பொண்ணுடைய சடலம் வந்துட்டு ஏன் குஷ்புவோட தான் இருக்காது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்த கையோட கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக குஷ்புவுடைய அப்பா அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அவரும் இது நம்ம பொண்ணு தானா அப்படிங்கறத அடையாளம் காட்டுறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. அவர்கிட்ட டைரக்டா இந்த சடலத்தை காட்ட கிடையாது. இவ்வளவு கொடூரமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணுடைய சடலத்தை பார்த்தா அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி அந்த சடலம் போட்டிருந்த ஒரு சாக்ஸை வந்து எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. உங்களோட பொண்ணு இந்த மாதிரியான சாக்ஸ் வந்துட்டு போட்டிருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சாக்ஸை பார்த்து அவங்க அப்பா வந்துட்டு இது என்னுடைய பொண்ணு போடுற சாக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி கதறி கதறி அங்கே அழுவுறாரு. என்னோட பொண்ணுக்கு என்னாச்சு, சாக்ஸ் இங்கே கிடக்குது அப்படின்னா என்னோட பொண்ணு என்ன பண்ணாங்க, யாரு பண்ணாங்க அப்படின்னு அழுகிறாரு. இவங்க அழுததை வச்சு மேற்கொண்டு இவங்க பண்ண DNA டெஸ்ட்லாம் வச்சு இது அவங்களுடைய பொண்ணான குஷ்பு ராத்தோர் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. 24 வயசான இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ள ரொம்ப மோசமா கொடூரமான நிலைமையில இறந்து 3 நாள் கழிச்சு இந்த துர்நாற்றம் வந்து அந்த ஏரியா ஃபுல்லா பரவனதுக்கு அப்புறம் தான் இங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடக்குதுன்னே தெரியுது. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இப்போ மைண்ட்ல இருக்கிறது ஒரே ஒரு கொஸ்டின் தான், இந்த பியூஷ் இப்போ எங்க இருக்கான், அவன் யாரு, என்ன, எங்க இருந்து வந்தான், அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே போலீஸ் எடுத்தாங்க. இந்த பியூஷ் மான்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு கலாகேத் அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து வரான். அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு கிராசரி ஷாப் வச்சிருக்காரு. அது ஒரு சின்ன டவுன். இவங்களுக்கு பெருசா ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. பையனு பாத்தீங்கன்னா பியூஷ் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதாவது பியூஷ்க்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. ஆகஸ்ட் 2025 தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இந்தூர் வந்திருக்கான். வந்து இங்கே வந்துட்டு அட்மிஷன் போட்டிருக்கான். இப்படி இவன் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் செப்டம்பர் 2025 தான் இவன் குஷ்பு வந்துட்டு பார்த்துருக்கான். நார்மலாக காலேஜில் வந்துட்டு கிளாஸ்மேட்ஸ் வந்துட்டு எப்படி மீட் பண்ணிப்பாங்களோ அந்த மாதிரி தான் இவங்களோட மீட்டிங் இனிஷியலாக இருந்தது. குஷ்பு நிறைய விஷயத்துக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தந்திருக்காங்க. அசைன்மெண்ட் விஷயமா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் விஷயமா நோட்ஸ் ஷேர் பண்ணுறது, ஸ்டடி மெட்டீரியல் தரது, இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு 6 வாரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்குள்ள வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் செகண்ட் செமஸ்டர் MBA ஸ்டூடெண்ட்ஸ். வெளியில இருந்து பார்க்குற எல்லாருக்குமே இது ஒரு நார்மலான கப்பல் மாதிரி தான் தெரியுது. காலேஜில் இந்த மாதிரி சில பேர் ரிலேஷன்ஷிப்குள்ள போறது, கப்பலா சுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் நார்மலான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா மேற்கொண்டு இவங்களை பத்தி இன்னுமே டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு 2 பேரோட மொபைல் ஹிஸ்டரியும் கிடைக்குது, அவங்களோட கால் டீடைல்ஸ் கிடைக்குது. அதுலயும் இவங்க 2 பேரும் எப்படி மெசேஜ் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி சாட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றதையும் போலீஸ் நோட் பண்றாங்க. இப்படி பார்த்ததுல பியூஷ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பொசசிவ் பொறாமப்படக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. குஷ்பு வந்துட்டு ஃப்ரெண்ட்லியா கூட கேஷுவலா கூட வேற எந்த ஒரு பையன்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இவன் பயங்கரமா சண்டை போடுவான். சின்னதா ஒருத்தன் வந்து நோட்ஸ் கொடு அப்படின்னு கேட்டா கூட இவனுக்கு பயங்கரமா கோவம் வருமா, எதுக்காக நீ அவன்கிட்டலாம் பேசுற அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் யாரை தந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஷ்புவுடைய தங்கச்சி. குஷ்பு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தன்னோட தங்கச்சி கிட்டையும் ஷேர் பண்ணிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் என்னுடைய அக்காவோட மொபைலை வழக்கமாவே செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்னென்ன ஆப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றா, யார் யார்கிட்ட என்னென்ன சாட் பண்ணிருக்கா எல்லாத்தையுமே பாக்குறது அவனுடைய வழக்கம். இவங்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆன்லைன்ல இருந்தா கூட எதுக்காக நீ ஆன்லைன்ல இருக்க, எதுக்காக இந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற அப்படின்னு 1008 கேள்வி கேட்பான். இதனால இவங்க 2 பேருக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சண்டை வந்துகிட்டே இருக்கு. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி குஷ்புவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சண்டை போட்டிருக்காங்க. அதிலும் குறிப்பா இவங்க 2 பேருக்கு இடையில எதனால சண்டை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பெசிபிக் ஆப்னால. அந்த ஆப்பை எதுக்காக இவ வச்சிருக்கா அப்படின்ற டவுட் வந்துட்டு பியூஷ்க்கு இருந்துட்டே இருக்கு. ஒருவேளை
அந்த ஆப் மூலியமா அவ மத்த பசங்க கிட்ட நம்மளுக்கு தெரியாம பேசிக்கிட்டு இருப்பாளோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் வருது. உண்மையாலுமே அவங்களோட போன்ல எதனால அந்த ஆப் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஷ்புவுடைய தங்கச்சி வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா குஷ்புவுடைய தங்கச்சியை வந்து பியூஷ் கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா பியூஷ் வந்துட்டு இதை நம்புறதுக்கு தயாரா இல்ல. குஷ்புவுடைய தங்கச்சி வந்துட்டு குஷ்புக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா, அவ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்க நினைக்கிறா அப்படின்னு நினைக்கிறான். போன்ல இருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் எடுத்து பார்த்து சந்தேகப்படுறது, எதுக்காக நீ இவனுக்கு கால் பண்ணிருக்க, எதுக்காக உனக்கு கால் வந்திருக்கு அப்படின்னு பல முறையா திட்டிட்டு இருப்பான். இது மட்டும் கிடையாது, இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா பாதி நேரம் பியூஷோட கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. அந்த போன்ல குஷ்பு வச்சிருக்கக்கூடிய டிஜிட்டல் வேலட்டையுமே வந்து ஹேண்டில் பண்ணுவானா. அதுல இருந்து நிறைய தடவை காசு எடுத்துட்டு போயிட்டு இவன் செலவும் பண்ணியிருக்கான். ஒரு தடவை மறுபடியும் இந்த ஆப் மூலியமா நடந்த ஒரு கான்வர்சேஷன்ல இவன் வேகமா அந்த போனை தூக்கி போட்டு உடைச்சிடறான். இந்த போனை சரி பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தங்கச்சி தான் வந்துட்டு காசு தந்திருக்கு. இவன் குஷ்புவோட தங்கச்சி கிட்டயுமே நார்மலா பேச கிடையாது, பயங்கரமா தான் பேசியிருக்கான். இப்படி இந்த விஷயங்கள்லாம் கண்டினியூஸா போய்கிட்டே இருக்க ஜனவரி 2026 பியூஷ் அவனுடைய சொந்த ஊருக்கு போயிருந்திருக்கான். அவங்களோட வீட்டுல வந்துட்டு வழக்கம் போல சுத்திட்டு இருந்திருக்கான். இப்படி இருந்தப்பதான் ஒரு சமயம் வந்து பாத்தீங்கன்னா அவனோட மொபைல் போனை அவங்க அப்பா பாத்துறாரு. என்னது இது அப்படின்னு சொல்லி போனை புடுங்கி பார்த்திருக்காரு. போன்ல வந்துட்டு இவனும் குஷ்புவும் ஒன்னா இருந்த போட்டோஸ் எல்லாமே இருக்கு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கக்கூடிய இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு பயங்கரமா கோவம் வருது. நீ படிக்கிறதுக்கு தானே காலேஜ் போற, இல்ல இந்த மாதிரியான வேலை பார்க்கறதுக்கு போறியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாரு. இதனால இவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்டடீஸும் இவங்களோட லைஃபும் வந்துட்டு பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுனால இவரு முடிஞ்ச வரைக்கும் தன்னோட பையன் பியூஷ்க்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. அது மட்டும் கிடையாது, பியூஷ் கிட்ட அந்த பொண்ணுக்கு கால் பண்ணித்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவனும் குஷ்புவுக்கு கால் போட்டு தந்திருக்கான். இவங்க அப்பா வாங்கி குஷ்பு கிட்டையும் பேசியிருக்காங்க. குஷ்பு வந்துட்டு சொல்லுங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இது எதுவுமே இப்ப வேணாமா, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் படிங்க, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது என்ன ஏது அப்படின்றத நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இப்போதைக்கு உங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு மிஸ் ஆக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்ட குஷ்பு வந்து பாத்தீங்கன்னா ஆமா அங்கிள் நீங்க சொல்றது புரியுது, சரிதான் நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்றாங்க. குஷ்பு வந்துட்டு இந்த விஷயத்த கரெக்டா எடுத்துக்கிட்டாங்க. சரி நம்ம சட்டிலா போலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா பியூஷ் வந்துட்டு இது இப்படி எடுத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஜனவரி 26 ரிபப்ளிக் டே, பப்ளிக்கா எல்லாருமே பரபரன்னு போயிட்டு இருந்த அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரிக்ஷால போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப மறுபடியும் வந்துட்டு இவன் குஷ்புவை கண்ட்ரோல் பண்ற மாதிரி பேசியிருக்கான். இவங்களுக்கு இடையில ஒரு ஆர்குமெண்ட் வந்திருக்கு. அந்த ஆர்குமெண்ட்ல இவன் பயங்கரமா கத்தி ரிக்ஷாவில இருந்து எகிரி வெளியில குதிக்கிறான். வெளியில குதிச்சு பப்ளிக்கா எல்லாத்துக்கும் முன்னாடி கத்துனது குஷ்புக்கு வந்துட்டு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. பொது இடத்துல அதுவும் வண்டி மூவிங்ல இருக்கிற அந்த சமயத்துல இந்த மாதிரி இவன் எகிரி வெளியில குதிக்கிறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ், இந்த கண்ட்ரோலிங் இதெல்லாம் பார்க்கறப்ப இவங்களுக்கு ரொம்ப பயமா இருந்திருக்கு. இவனை வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல வெறுத்துறாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தங்க கூட நம்ம பேசணுமா அப்படின்னு சொல்லி 15 நாள் இவனுக்கு எந்த ஒரு காலும் பண்ண கிடையாது. 15 நாள் இவனுக்கு மெசேஜ் கூட பண்ண கிடையாது. ஏற்கனவே பியூஷ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொசசிவான வித்தியாசமான ஒரு மோசமான கேரக்டர் அப்படிங்கிறதுனால இந்த சைலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவனை பிடிச்சி பயங்கரமா ட்ரிகர் பண்ணுது. ஓ இவன் நம்மளவே கழட்டி விட பாக்குறாளா அப்படின்ற மாதிரிலாம் இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி 15 நாள் போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் வேலண்டைன்ஸ் வீக் வருது. பியூஷ் வந்துட்டு இந்த சமயத்துல குஷ்புக்கு கால் பண்ணியிருந்திருக்கான். கால் பண்ணி ஏதோ இதெல்லாம் தெரியாம நடந்துருச்சு, ஏதோ ஒரு கோவத்தில் நடந்துருச்சு, இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்கான். அது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் நான் மறுபடியும் அதே மாதிரி இருக்க மாட்டேன், ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம் அது இதுன்னு சொல்லியிருக்கான். கூடவே உனக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் உன்னை வந்து கூட்டிட்டு போறேன், உனக்கு அந்த சர்ப்ரைஸை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு மாத்திரை எல்லாம் வாங்கியிருக்கான். அந்த சமயம் இவனுடைய ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் குஷ்பு கூட்டிட்டு போயிட்டு அவங்க கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு ரொம்ப நேரம் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டு இவன் வாங்கிட்டு போறான். இப்படி ஒரு கட்டத்தில் இவன் வெளியில போயிட்டு குஷ்பு வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரான். இப்படி கூட்டிட்டு வர அந்த சமயத்துல, அதாவது அவனுடைய ரெண்டல் ரூமுக்கு கூட்டிட்டு வர அந்த சமயத்துல அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு கேமரால இவங்க ரெண்டு பேரும் மதியானத்துக்கு மேல 3:25 அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறது தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கம்ப்ளீட்டா ஊட்டி பார்த்த அந்த சமயத்துல இப்படி ரெண்டு பேரை போன இவங்க மறுபடியும் பியூஷ் மட்டும் தனியா 7 மணிக்கு ஒரு பேக் மாட்டிட்டு போயிட்டு இருந்திருக்கான். ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டை நோக்கி போனவங்க மறுபடியும் ஒருத்த மட்டும் தான் வந்திருக்கான். அந்த பொண்ணு அங்கிருந்து வெளியில போகவே இல்லை அப்படின்றது தெரியுது. இதையும் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு முக்கியமான எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்க.
இந்த ஃபுட்டேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு முக்கியமான எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இவன் அன்னைக்கு குஷ்புவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்கான். வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டேப்லெட் இவன் போட்டிருந்திருக்கான். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். இவன் கொஞ்ச நேரம் இப்படி பேசிகிட்டு இருந்துட்டு குஷ்பு கிட்ட நெருங்க ட்ரை பண்ணியிருந்திருக்கான். அப்போ குஷ்பு வந்துட்டு லைட்டாக அதை ஸ்டாப் பண்ணி எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க இப்படி சொன்ன இந்த விஷயத்த வந்துட்டு இவன் ஒரு பெரிய ரிஜெக்ஷனாக நினைச்சான். ஓ, என்னைய வந்துட்டு இவ தடுக்கிறாளா அப்படின்ற மாதிரி பயங்கரமான கோவம் வருது. இவன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, கண்ணை மூடு அப்படின்னு சொல்லியிருக்கான். குஷ்பு வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்பி கண்ணை மூடி இருக்காங்க. இவன் அவங்களோட கண்ணை வந்துட்டு கட்டி இருந்திருக்கான். கை காலெல்லாம் வந்துட்டு கட்டி இருந்திருக்கான். இப்போ குஷ்பு வந்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நேரமா பார்த்து ஒரு கயிறு எடுத்து அவங்களோட கழுத்துல போட்டு பயங்கரமா இருக்கிருக்கான். இப்படி இருக்குனதுல கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால மூச்சு விட முடியாம மூச்சு திணறி ஒரு கட்டத்தில் இறந்து போறாங்க. இதுக்கப்புறம் நடந்த ஒரு கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் அவங்க கிட்ட இவன் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான். அதாவது ஒரு சடலத்து கூட. இவன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா நடந்திருக்கான். அது அத்தனை விஷயத்தையும் இங்க பேச முடியாது. 2 கத்தி எடுத்து கண்ணா பின்னான்னு ரொம்ப மோசமா வெட்டி இருக்கான், குத்தி இருக்கான். இந்த கொலை நடந்த அந்த சமயத்துல அந்த கிரைம் ஸ்பாட்ல 2 கத்தி கிடைச்சிருந்திருக்கு. அதுவும் உடஞ்சு போன நிலைமையில இந்த ரோப்பு கத்தி அப்படின்னு அங்க கிடைச்ச எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்க. இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பியூஷோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கு. இவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான் அப்படின்றது 100% கன்ஃபார்ம் ஆகுது. இவன் தான் அன்னைக்கு கூட்டிட்டு போயிருக்கான். மறுபடியும் இவன் தனியா வந்திருக்கான் அப்படின்றதுக்கான சிசிடிவி எவிடன்ஸும் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கொடூரமான விஷயத்த பண்ணிட்டு தான் அவனோட பேக் எடுத்துக்கிட்டு அவனோட மொபைல் ஃபோன் மட்டும் இல்லாம குஷ்புவோட மொபைல் ஃபோனும் சேர்த்து எடுத்துட்டு போயிருக்கான். இப்ப குஷ்புவோட மொபைல்ல இருந்து அவனுடைய சிஸ்டருக்கு வந்துட்டு இதுக்கு மேல நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் அமைச்சிருக்கான். திருப்பி கால் பண்றதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த மொபைல் வந்து சுவிச் ஆஃப் பண்ணியிருந்திருக்கான். அதாவது இவன் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த மொபைலை அப்பப்போ ஆன் பண்ணி அப்பப்போ சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இருந்திருக்கான். அன்னைக்கு நைட்டு குஷ்புவோட போன்ல இருந்து இவங்க 2 பேரும் தனியா இருந்த அந்த சமயத்துல இவனால ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அந்த வீடியோ அத்தனை வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தான். இப்படி எடிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஆபாச வீடியோவில் அவனோட ஃபேஸை மட்டும் எமோஜி போட்டு மறைச்சிட்டு குஷ்புவோடைய மொபைலே யூஸ் பண்ணி அவங்களோட வாட்ஸ்அப்குள்ள போயிட்டு அதுல இவங்களுடைய காலேஜ் குரூப் இருந்திருக்கு. காலேஜ் குரூப்ல ஆரம்பிச்சு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு கான்டாக்ட்ல இருந்த அத்தனை பேருக்குமே அமைச்சிருக்கான். அது மட்டும் கிடையாது, அத்தனை வீடியோவையும் அன்னைக்கு அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா அவன் வச்சிருந்திருக்கான். இப்படி அவன் வச்சதுக்கு அப்புறம் அந்த மொபைலை வந்துட்டு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஷர்வட் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு புதுசா ஒரு சிம் கார்டை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இவன் இண்டோர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கோவா போறான். கோவா போயிட்டு பேன்வெல் போறான். பேன்வெல்ல இவன் ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்றான். அந்த ஹோட்டல் ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா ஏதோ வித்தியாசமா ஏதோ ஒன்று சடங்கு மாதிரி ஒன்று பண்ணியிருந்திருக்கான். இது ஏதோ ஆவிகளை கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிச்சுவல் அப்படின்ற மாதிரி பின்னாடி இவன் போலீஸ் கிட்ட சொன்னான். இந்த குச்செல்லாம் வச்சு அதுல நெருப்பெல்லாம் பத்த வச்சு இந்த கோலம் மாதிரி ஏதோ போட்டு அந்த சடங்கு அவன் பண்ணியிருக்கான். இந்த சடங்கு அவன் எதுக்காக பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன தன்னுடைய லவ்வரோட ஆத்மா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக. நான் அந்த சமயத்துல மெடிக்கல் போயிட்டு மாத்திரை போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாம பீர் பாட்டில்லாம் வாங்கி வச்சு நல்லாவே குடிச்சிருந்தேன். அதனால என்ன பண்றது அப்படின்னு தெரியாம என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் இந்த மாதிரியான ஒரு கொலையை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் ரூம்ல இந்த பூவெல்லாம் போட்டு வந்து மன்னிப்பு கேட்டிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அங்கிருந்து இவன் மும்பை கிளம்பியிருந்திருக்கான். மும்பையில இருந்து அந்தேரி போயிருந்திருக்கான். அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரெயின்ஸ்ல அங்க இங்கன்னு சொல்லி மாத்தி மாத்தி போய்கிட்டே இருக்கான். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இவன் ஒரு இடத்துல ஸ்டேபிள் இருக்க கிடையாது. இவன் இந்த மாதிரி அங்க இங்கன்னு சொல்லி போய்கிட்டு இருந்த அந்த சமயம் போலீஸ் ஆபீசர்ஸ் இவனோட மொபைல் நம்பர் அப்புறம் குஷ்புவோட மொபைல் நம்பர் ரெண்டுத்துமே வந்து ட்ரேஸ்லயே வச்சிருந்தாங்க. அப்பப்போ இவன் ஃபோனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ண அந்த சமயத்தெல்லாம் எந்த லொக்கேஷனில் இருக்கான் அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிச்சி அந்தந்த லொக்கேஷனுக்கு போயிருக்காங்க. போயிட்டு ஒரு இடம் விடாம தேடி இருக்காங்க. மும்பை போயிருக்காங்க, கோவா போயிருந்திருக்காங்க, பேன்வெல் போயிருந்திருக்காங்க, எல்லா இடத்துக்கும் போயிருந்திருக்காங்க. கடைசியாக ஒரு இடத்துல இவனை ட்ராக் பண்ணுறாங்க. February 14 மும்பை போலீஸோட ஹெல்ப்போட இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் இவனை எப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு கட்டத்தில் இவன் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சு இவனை விரட்டி வந்து பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ இவன் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இருந்திருக்கான். இந்த சமயத்துல என்ன நினைச்சிருந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொள்ளையடிக்கிறதுக்காக தான் நம்ம கிட்ட போலீஸ் விஷயம் போட்டு நம்மளை ஏமாத்தி நிறைய பேர் துரத்திட்டு வராங்க அப்படின்னு நினைச்சிருக்கான். இப்படி நினைச்சதுனால அவன் அந்த இடத்தை விட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற அந்த இடத்தை நோக்கி ஓடி இருந்திருக்கான். அங்க வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ் இவனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி இவனை கொண்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ள வச்சிருந்த அந்த சமயம் தான் இவனுக்கு புரியுது இவனை அரெஸ்ட் பண்ணது உண்மையான போலீஸ் அப்படின்னு. அரெஸ்ட் பண்ண உடனே இவனை கூட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. இதனால இப்படி ஒரு மோசமான காரியத்தை நீ பண்ண, நீ தானே இதை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு பிரியூஷ் வந்துட்டு எந்த ஒரு மறுப்பு
எதுவுமே தெரிவிக்கல. ஆமா, நான் தான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணேன், என்னுடைய லவரை நானே வந்து கொலை பண்ணிட்டேன், எனக்கு மன்னிப்பே கிடையாது, எனக்கு தூக்கு தண்டனை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். அப்ப இவன் எடுத்துட்டு போன அந்த பேக்கை வந்துட்டு செக் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த பேக்குள்ள ஒரு லெட்டர் இருந்திருக்கு. அந்த லெட்டர்ல அப்படி என்ன எழுதியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட லவ்வரை கொலை பண்ணிட்டேன், நானும் என்னோட லவ்வரும் வந்துட்டு சேர்ந்து சந்தோஷமா இருந்தோம், எங்க கிளாஸ்மேட்ஸோடைய கண்ணு பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறேன், அதனாலதான் எங்களுக்குள்ள எக்கச்சக்கமான சண்டைகள் வந்துட்டு இருந்தது, இப்போ எங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லாம போயிடுச்சு, சொல்ல போனா குஷ்புவே இந்த உலகத்துல இல்லாம போயிடுச்சு, இது எல்லாத்துக்குமே அவங்க கண்ணு வச்சதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி சம்மந்தமே இல்லாம மென்டல் மாதிரி ஒன்று எழுதியிருக்கான். இந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா அவனே அந்த உண்மையை ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் அதையுமே ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவன் வெளியில வந்து மீடியாவோட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கான். அந்த இன்டர்வியூ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே கோவம் வரும். கொஞ்சம் கூட குற்ற உணர்வு அப்படிங்கிறது மனசுக்குள்ள இல்ல. ஆமா, நான் தான் பண்ணிட்டேன், ஆனது ஆச்சு, இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா பேசியிருக்கான். முத போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிச்ச அந்த சமயத்துல இவனை இன்வெஸ்டிகேட் பண்ணப்ப, நான் தான் கொலை பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு மன்னிப்பே கிடையாது, என்ன தூக்குல போடுங்க அப்படின்னு சொன்னான். ஆனா இவன் ஜெயில இருந்த அந்த சமயத்துல கூட இருக்கிற ஒரு கைதி கிட்ட எப்ப என்ன வெளியில விடுவாங்க, இந்த மாதிரியான ஒரு குற்றத்துக்கு எத்தனை வருஷம் தண்டனை தருவாங்க அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கு. நான் வெளியில வந்துருவேன், வெளியில வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாம்ல, ஜெயிலுக்குள்ள இருந்தே அந்த படிப்பை கண்டினியூ பண்ணலாம்ல அப்படின்லாம் கேட்டிருக்கான். ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்டு ஒரு பொண்ணே இல்லாம பண்ணிட்டு இவன் அவன் ஃபியூச்சர் நாளைக்கு ஸ்பாயில் ஆயிடுவான், அவன் ஃபியூச்சரை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு கில்ட்டுமே இல்லாம யோசிச்சுட்டு இருக்கான். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவனை பற்றின எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்தில் இவனோட சர்ச் ஹிஸ்டரியை பார்த்துருக்காங்க. முக்கியமாக யூடியூப்ல இவன் என்ன சர்ச் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போனவங்களோட அதாவது ஆத்மாவோட எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கான். அதாவது உயிரோடு இருந்த வரைக்கும் அவங்கள பிடிச்சி பயங்கரமாக சித்திரவதை பண்ணி ஒவ்வொரு நாளும் அவங்கள வேதனைப்படுத்தி சந்தேகப்பட்டு இப்படி கூட்டிகிட்டு வந்து கடைசியாக ஒரு முறை அவங்களோட பேரண்ட்ஸே பார்க்க முடியாத அளவுக்கு ரண கொடூரமாக கொலையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆத்மா கூட கான்டாக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்குறான். உண்மையாலுமே இவன் மனுஷன் தானா அப்படின்னு கூட தெரியல. இந்த கொலைக்கு முழுக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனோட ஓவர் பொசசிவ்னஸ், தேவையில்லாத ஈகோ, தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும், தன்னோட கண்ட்ரோலை மீறி சின்னதா கூட யார்ட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சிக் மென்டாலிட்டி. ரீசெண்டா நடந்த ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கப்பலுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இந்த கொலைகள்ல மேக்சிமம் அதாவது 60% மேல கொலைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெல்லசினாலையும் பிரேக்கப் ஃபியர்னாலையும் தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. லவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, கூட இருக்கவங்களை சந்தோஷப்படுத்தி அவங்களை நிம்மதியா வச்சுக்கிறது, ஒரு உண்மையான கேர் கொடுக்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா லவ். அதை விட்டுவிட்டு கண்ட்ரோல் பண்றது, நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓவரா கண்ட்ரோல் பண்றது, ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, நான் நினைக்கிறத நான் பண்ண நினைக்கிறத மட்டும்தான் நீ பண்ணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு லவ்வே கிடையாது. தயவு செஞ்சு அந்த மாதிரியான விஷயங்களை இந்த பொசசிவ் லவ் அப்படின்னு சொல்லாதீங்க. பொசசிவா இருக்கிறது தப்பு கிடையாது, அது நேச்சரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பொசசிவ்னஸமே ஒரு அளவோடு இருக்கிற வரைக்கும் தான் கரெக்ட். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற மாதிரி ஓவர் பொசசிவ்னஸ் இருக்கக்கூடாது. அது அந்த ரிலேஷன்ஷிப்புக்கே ஒரு நஞ்சா வந்து முடியலாம். இவன் எல்லாத்திட்டும் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறுதெல்லாம் நான் வந்துட்டு இந்த மாதிரி குடிச்சிருந்ததுனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுதான் கிடையாது. இவன் 1% கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் கிடையாது. இவன் இதை தெரியாமலாம் பண்ண கிடையாது, ரொம்ப நல்லா தெரிஞ்சே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணியிருந்திருக்கான். அதுவும் கொலை பண்ணதுக்கு அப்புறமும் அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களோட வீடியோ எல்லாத்தையுமே எடிட் பண்ணி அதுல அவன் மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு அந்த கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் அப்பா அம்மாவோட சேர்த்து ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தனை பேர்த்துக்குமே அமைச்சிருக்கான், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருந்திருக்கான். இப்படிப்பட்ட கேவலமான காரியங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் இவன் வந்துட்டு ரொம்ப யோக்கிய மாதிரி எக்ஸ்கியூஸ் கேட்கறான். அதுலயும் இறந்து போன அந்த பொண்ணுடைய ஆத்மா கிட்ட மன்னிப்பு கேட்கறானோ. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல இன்னுமே போயிட்டு இருக்கு, இன்னமும் தீர்ப்பு வரல. தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சது அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.